லைவில் சில சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. டாப் 2 யார், டாப் 3 யாருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை பற்றி பவித்ரா ஒரு கேள்வி கேட்டது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து மஞ்சிரியை சில கேள்வியை கேட்டது. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த டாப் 3 யார், டாப் 2 யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. அதில் முத்துக்குமரன் வந்து நான் டாப் 1, ஜாக்லின் டாப் 2, அப்புறம் ஜாக்லின் வந்து நான் டாப் 1, முத்துக்குமரன் டாப் 2, அவங்களே சொல்லிக்கிறாங்களே. 3 வந்தால் தீபக்குங்கிறாங்க. அதே மாதிரி அன்சிதாவும் உங்கள் 3 பேர் தான் சொல்லுது. அதே மாதிரி ரணவும் சொல்கிறான், மஞ்சிரியும் சொல்லுது, அப்புறம் வந்து இந்த சாச்சனாவும் சொல்லுது. எல்லாருமே சரி டாப் 2 டாப் 3 அப்படின்னா அது வந்து இவங்க 3 பேர் தான், முத்துக்குமரன், ஜாக்லின்னு, தீபக் தான். ஆனால் இன்னொரு கூட்டம் இங்கே வந்து உருவாக்கியிருக்கு. சௌந்தர்யா அப்படின்னு ஒருத்தி வந்து எந்த பின்புலமும் இல்லாமல், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தானாக உருவாரங்களை, தானாக ஒரு விஷயத்தை வந்து அந்த பிக் பாஸில் வந்து பண்ணி, இப்போ பிக் பாஸை நம்ம பார்க்குறோம்னா அது காரணம் யார்? சௌந்தர்யாடா. சௌந்தர்யாவுக்காகவே பிக் பாஸை பார்க்குற ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்களா, அதான்டா சவுண்டு. ஏன்னா ஜாக்லின் வந்து விஜய் டிவியோட ப்ரொடக்ட்டு, சரியா? அதே மாதிரி முத்துக்குமரனும் விஜய் டிவியில் தான் வந்து பேசு தமிழாக பேசுறது, ஏதோ ஒரு ஷோ ஒரு பேச்சு தமிழ் பேச்சுகள் மூச்சு, அது விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ரெண்டும். இப்போ இதெல்லாம் இல்லாமல் அதுவும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு வந்து கலாட்டா சேனல் அது இதுலன்னு பிஆர் டீம் நிறைய ஊர்பட்ட பிஆர் டீம் இருக்குது, அதனால் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து தனியாலாம் நின்று கலக்கிறது யார்? நம்ம சவுண்டு தான். அப்படி சவுண்டு ஒரு ஆள் வந்து டாப் 3ல் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது இந்த குரூப்புக்கெலாம் தெரியல. அதனால் உட்காந்து சவுண்டை சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்குறவனுக்கு தான் தெரியும் டாப் 2 அது சவுண்டு தான் அந்த கப் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி. இன்னும் நாள் இருக்குது, பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து மஞ்சுரியை பார்த்து கேட்குது, இந்த மாதிரி நீங்கள் வெளியே மாற்றி பேசி நீங்கள் குழப்பத்தை உண்டாக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கேள்வியை சௌந்தர்யா கேட்குது அப்படின்னா அதில் உள்ள அர்த்தம் இருக்கும்ல, இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்குது, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி அதை சமாளிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சிரியை கேட்குது. மஞ்சிரியோட கேமை வந்து கரெக்டாக கணிச்சு சவுந்தர்யா வேறு லெவலில் ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு. அப்புறம் வந்து பவித்ரா சொல்லுது, சௌந்தர்யா நீங்கள் வந்து முதல் வாரத்தில் ஒரு மாதிரி இருந்தீங்க, 2ஆவது வாரத்தில் ஒரு மாதிரி இருந்தீங்க, 4ஆவது வாரத்தில் ஒரு மாதிரி இருந்தீங்க, 5-7 வாரமும் வேறு மாதிரி இருக்கீங்க. அப்போ நீங்கள் யார் தான் சௌந்தர்யானா யார் அப்படிங்கும்போது எல்லா வாரமும் இந்த சௌந்தர்யா தான்டா. எப்படி பதில்? எல்லா வாரமும் இந்த சௌந்தர்யா தான். அப்போ முதல் வாரத்தில் அப்படி இருந்தேங்கும்போது முதல் 2 வாரம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி பேசினேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. உங்கள் டாப் 3 இல்லைனா டாப் 2 யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்க மாட்டேன், ஏன்னா இன்னும் அதுக்கு நாள் இருக்குது. டாப் 2 டாப் 3 யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.